விவோலேருந்து V70FE அப்படிங்கிற ஒரு புது மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால் இப்போ இந்த வீடியோவில் இந்த விவோட V70FEல என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த விவோட V70FEயோட திக்னஸ் மற்றும் வெயிட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து 7.59 mm திக்னஸோட 202 கிராம் வெயிட் வருது. மற்றபடியாக ஃபோனோட ஃப்ரேமும் சரி, பேக் சைடும் சரி, நமக்கு வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த ஃபோனில் டியூல் IP ரேட்டிங் தராங்க. அதனால் நமக்கு IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டியூல் IP ரேட்டிங் வருது. அதனால் மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனால் எந்த விதமாக பிரச்சனையும் ஆகாது. ஸோ இதான் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.83 இன்ச்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு 120 ஹெட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதாவது 60லேருந்து 120 ஹெட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. அதாவது LTPS பேனலில் தராங்க. LTPO பேனல் இது கிடையாது. மற்றபடியே பீக் பிரைட்னஸ் கிட்டத்தட்ட 1900 நிட்ஸ் வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இதுபோ இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு DCI-P3 கலர் காமெண்ட் சப்போர்ட், DC டிமிங், அதுபோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேயோட வருது. நோட் பண்ண விஷயம், இந்த டிஸ்பிளேல என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஆனால் நமக்கு அந்த ஷார்ட் சென்சேஷன் மாதிரியான கிளாஸ் தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை நீங்கள் வந்து அடிக்கடி ஃபோனை கீழே போடுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டெம்பர் கிளாஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு டீசென்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த விவோட V70ல மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7360 டர்போ அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டில் மாலியோட G615 MP2 அப்படிங்கிற GPU பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ரேங்க் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நமக்கு டே டு டே டாஸ்க் ரன் பண்ணுறதுக்கு ஓகே, நார்மலான கேஷுவல் மல்டி டாஸ்கிங்லாம் இது ஓகே. மற்றபடி கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், மிட் சிட்டிங் கேம்ஸ்லாம் மற்றபடி ஹெவியான கேம்ஸ்க்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. மற்றபடியே இந்த ஃபோனில் பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android இந்த ஃபோனுக்கு கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேலே இதோட ஸ்கோர் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே கீக் பெஞ்சோட ஸ்கோரையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதுபோ இந்த ஃபோனில் வந்து நமக்கு RAM இன்டர் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது 8GB RAM வித் 250GB அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரேஜ்லேருந்து ஆரம்பிக்குது. இந்தியாவுக்கு ஒரு 128GB ஸ்டோரேஜ் வெர்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி RAM வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X தராங்க. அதே ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஓரளவு டீசென்ட்டான ஸ்டோரேஜ் நமக்கு வருது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பேசும்போது இந்த ஃபோன் Android 16 பேஸ் பண்ண ஒரிஜினல் ஓஎஸில் வந்து ரன் ஆகுது. அப்டேட்ஸை பற்றி பெருசாக கம்பெனி மென்ஷன் பண்ணல. அதனால் அப்டேட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. மற்றபடி கேமராஸ் பார்க்கும்போது ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா தராங்க. மொதல் கேமரா வந்து 200 மெகாபிக்சல் கேமரா தராங்க. இது f1.9 ஆப்பர்ச்சர் வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைஸ் சப்போர்ட்டும் வருது. இது சாம்சங்கோட ஐசோசெல் HP3 அல்லது HPX அப்படிங்கிற சென்சராக இருக்கும்னு சொல்லி ரூமர்ஸ் வருது. மற்றபடி ரெண்டாவதாக ஒரு 8 மோஷனுக்கான அல்ட்ராவைட் சென்சர் தராங்க. இது மூலமாக 120 டிகிரி ஸ்ட்ரீம் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்க முடியும். இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி மெயின் கேமரா நமக்கு வந்து 30x வரையும் நமக்கு வந்து ஜூம் கெப்பாசிட்டி கிடைக்கும் சொல்கிறாங்க. மற்றபடி வீடியோஸ்னு பார்க்கும்போது நமக்கு 4K ஃபுட்டேஜ் வந்து 30 ஃப்ரேம் வரையும் இந்த ஃபோனால் கேப்சர் பண்ண முடியும். அதே செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மோஷனுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா மூலமாக ஃபுல் HD வரையும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். மற்றபடி ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஆனால் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இதில் கிடையாது. இதுபோல் நெட்வொர்க் சப்போர்ட் இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SNS சப்போர்ட், டியூல் 4Gக்கான Vivo LTE, Bluetooth 5.4 GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. NFC ஃபாரினில் வருது. இந்தியாவுக்கு வரும்போது வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. மற்றபடி IR சென்சரும் இந்த ஃபோனோட வருது. ஆனால் ரிமோட்டை கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுபோ USB Type-C வெர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.0 போர்ட்டாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மேலும் இந்த பேட்டரி வந்து ஒரு சிலிக்கான் கார்பன் பேட்டரியாக இருக்குது. இதுபோ சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வெறும் 19 நிமிஷத்தில் நமக்கு 50% சார்ஜராக எட்ட முடியும் சொல்கிறாங்க. இதுபோ நமக்கு சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து தந்துடுறாங்க இந்த ஃபோனில். மற்றபடி ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வந்து ஒரு 30,000 35,000 செக்மெண்ட்டுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் இப்போதைக்கு வருது. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல டீசென்டான IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது பிரைமரி கேமரா டா இருக்கும். இப்போ டீசென்டான டிஸ்பிளே இருக்கும், நல்ல ஒரு பேட்டரி, IR+ நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேமரா பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ டிஸ்பிளேல பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் கொடுக்கல. அதுபோல் நமக்கு இந்த டால்பி அட்மாஸ் மாதிரியான விஷயங்கள் இந்த ஆடியோவில் கொடுக்கல. பில் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த மாதிரியே இந்த ஃபோனில் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வருது. நீங்கள் இந்த விவோட V70FE ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஃபோன் வந்து ஆன்லைனில் சேல் ஆனது பிறகு இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். அதுபோல் பை லிங்க்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் டேக் இதற்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.